உணர்ச்சிகள் பொங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ மெலோடிக்கா அப்படியே கேட்டுக்கிட்டே கண்ணை மூட்டே இருக்கலாம்ன்ற அளவுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. அண்ணா அப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயோ உயிர் இருக்கு கண்டிப்பா. அல்ல. சங்கர் கணேஷ் சார் அவங்க படங்கள்னாலுமே ஒரு என்ன ஒரு சீக்வன்ஸ் வந்தாலும் ஒரு மியூசிக் ஒன்று கான்ஸ்டன்டா வரும். டங் டங் ஆமா அந்த விட்டு வாசி காட்ட முடியும். அந்த மாதிரி வரும். ஆமா, இது எந்த சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் ஆட ஓடினாலும் சரி. ஆமா ஃபேவரட் அது. ஃபேவரட் அது. அது பாபில வந்தது அது. பாபில நிறைய படம் அவரு ஃபேவரட். எல்லாம் ஆட்டுக்கார அலுமையில வரும், ஓடும் ஆடெல்லாம் ஓடும்போது அந்த வரும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்க சங்கர் கணேஷ் சார் தவிர முதல்ல இசைஞானி இளையராஜா அவர்களை சந்திச்ச அனுபவம் எப்படி இருந்தது? எப்படி சந்திச்சிங்க அவரை? எஸ், அதை சொல்றீங்களா? அப்போ வந்து நாங்கள் பயங்கர பிஸி. அப்போ ஃபுல் சங்கர் கணேஷ் ஃபுல்லாக அவங்க தான் புகுந்த வீடு அதெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து அன்னைக்கிளி படம் ரிலீஸ் ஆகுது. 2 படம் ரிலீஸ் ஆகி வந்து அப்போ கச்சேரி வாசிட்டு இருந்தார் ராஜா அண்ணன். அப்போ இதில் மயிலாப்பூரில் லாசர் சர்ச் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு சந்து இருக்கும். அந்த வீட்டில் தான் அவர் அங்கே இருக்கார், குடியிருக்கார். அப்போ வந்து ஒரு வாட்டி அங்கே போய் பார்த்தேன். அவர் சர்ச்சில் ப்ரோக்ராமுங்க அன்றைக்கி. சரி அண்ணன் இருக்கார் பக்கத்தில் இருந்து இப்போ பார்க்கலான்னு போனேன். அவரும் அதே மாதிரி தான். வா மத்தியானம் சட்டைலாம் ஒன்றுமே போடலை. அவர் வெறும் வேஸ்ட்டு கட்டிகிட்டு இருக்கார். வா செல்வா வா உட்காரு. அக்கா ஜீவாக்கா கிட்ட சொல்லி சாப்பாடு கொடு, மீன் குழம்பு. அது வரவே மாட்டேன். மீன் உட்கார வச்சு அவர் பாய் எடுத்து போட்டார். அவரு பாய் எடுத்து போட்டு உட்கார வச்சு மீன் குழம்புலாம் கொடுத்து சாப்பிட வச்சு அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுலேருந்து அவர் நாளைக்கு நம்மளது ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ரிகர்சல் இருக்குது, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் ரிகர்சல் இருக்குது. அதுலேருந்து அவர்கிட்ட கச்சேரிக்கு ஃபுல்லாக அவர் கச்சேரிக்கெல்லாம் போவோம். நிறைய கச்சேரியில் போவோம். அப்போது கச்சேரியே இருக்காடி. ஆமாம் கச்சேரியில் ஃபுல்லாக அதுலேருந்து ஃபுல்லாக நமக்கு பழக்கமாகிடுச்சு. அது இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா எல்லா படம் சக்கரவர்த்தி சார் அவங்க அப்போ பயங்கர பிஸி. எல்லா மியூசிக்கும் வாசிச்சுட்டு பண்ணாங்க. ராஜா சாருக்கு உங்கள் எம்எஸ்வி ரொம்ப விளையாடுவார் உங்ககிட்ட. ராஜா சார் இங்கே ஆர்கெஸ்ட்ராலே நம்மகிட்ட தான் விளையாடுவார். என்கிட்ட விளையாடுவார். அப்புறம் பெரிய பிரசாசன் தபலா வச்சுப்பாங்கல்ல, அவங்ககிட்ட விளையாடுவார். என்ன ஆக்டர் ஷூட்டிங் போலையா கேட்பார். ஆக்டர் தான் கூடுவார். ஒரு ஆக்டர் கூடுவார். ஒரு வாட்டி இது ராஜரிஷி படம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்து ஃப்ளோரில். பிரசாத் டீலக்ஸில் இது இருக்கும்போது பக்கத்தில் வந்து சிவாஜி சார் கூட ஆக்ட் பண்ணிருக்கேன். ராஜரிஷி படத்தில் ராமன் கேரக்டர், பெரிய கேரக்டர். வில்லெல்லாம் இது ராமர் வேஷம்லாம் போட்டு அந்த வில்லோடு உள்ளே வந்துட்டேன் நான். டேக் போயிட்டு இருக்குது. உள்ளே வந்துல பார்த்தா டேக் கட் ஆகிடுச்சு. கட் ஆனவங்க தான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு அண்ணே விஷ் பண்ணேன். அவனுக்கு போயிட்டு அண்ணே யார் டபுள் பேஸா கேட்டார். ஆமாடா பேஸில் அது பெரிய இது இல்லை, பேஸ் போகல சொல்ல. வெரி குட் அப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க. அவர் வந்து குழந்தை மாதிரி. அவர் பார்க்க தான் நீங்கள் எல்லாம் பயந்துருக்காங்க. அது இல்லை, அவர் வந்து குழந்தை. அவர் ரொம்பவே அருமையான பாடல் எம்எஸ்வி சார். இது ஆமாம், எம்எஸ்வி சார் ரொம்ப அருமையான சாங். அது சூப்பர் சாங், ஃபேன்டாஸ்டிக் சாங். அது கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த பாடல். சரவண பொய்கை சாங் அந்த காலத்தில் அப்படி ஒரு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமாம். எம்எஸ்வி சாரோட ஏற்பட்ட அனுபவங்கள் எப்படி? அவரை சந்திச்சிங்க, அவரோட பாடல் பதிவுகள், அந்த சம்பவம். அதை சொன்னீங்களே. அப்போ வந்து அப்பா வந்து ரெக்கார்டிங் போவாங்க. எம்எஸ்சி ரெக்கார்டிங் வந்து சிவந்தமன் ரீ ரெக்கார்டிங் நடக்குது. அப்போ வந்து நான் வரேன் டாடி, நான் வரேன். சரி நீ ஈவினிங் வந்துட்டு அப்போ வந்து அப்போல்லாம் வந்து ஸ்டுடியோவில் ஃபுல்லாக லைட் எரியும், ரெட் லைட் எரிக்கும் ஃபுல்லாக. ஏவிஎம்மில் வந்து எல்லா இதில் ஃப்ளோர்லாம் லைட், ஏன்னா எல்லாம் ஓப்பனில் தான் வாசிப்பாங்க. அப்போ ஜன்னல்லாம் ஓப்பனாக இருக்கும். பிராஸ் செக்ஷனில் பம் 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 பாம் பம் பாம் 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 ஃபுல்லாக வாசிக்கிறது வெளியே ரோட்டில் கேட்கும். ஏவிஎம் இதில் ரோட்டில் கேட்கும். அந்த காலத்தில் அவ்வளோ ஜனம் கிடையாது இல்லை. பிராஸ் செக்ஷன் அப்படி கேட்கும். பிராஸ் வயல்ஸ்லாம் சும்மா பிச்சின்னு போகும். அப்போ அந்த ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிறது, அது அப்போ வாசிக்கிறாங்க. அப்போ வாசிக்கிறது ஃபுல்லாக போயிருந்தேன்.
அப்போ அந்த அந்த லாஸ்ட் சீன் வந்து அந்த பலூன் சண்டை போடுவாங்க. சண்டை போடுறது சிவாஜி சாரும் நம்பியார் சாமியும் ஃபுல்லாக சண்டை போடுற சீன் அது. அதில் வந்து ஃபுல் அந்த சீன் எடுத்துட்டு அதுக்கு ரீரெக்கார்டிங் பண்ணுறாரு. என்ன மியூசிக்கு, அது ஒரு பெரிய பாக்கியம். அது இந்த மேடைகளில் நடனம் ஆடுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி அது? ஆமாம், அது வந்து எப்படின்னா எனக்கு நல்லா மிமிக்ரி பண்ணுவேன். எம்ஜிஆர் மாதிரி, நம்பியார் சாமி மாதிரி, அது மாதிரி அந்த மிமிக்ரி பண்ணும்போது அப்போ கமல் சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கமல் ஆக்ட் பண்ணுறதுலாம் பிடிக்கும். அப்போ எம்ஜிஆர் சிவாஜிலாம் பேசுறதுல அந்த மிமிக்ரியில் ஒரு வாட்டி கணேசன் ட்ரை பண்ணிட்டேன். டாய் மாடசாமி எங்கே போகிற நீ நெல்லு, அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஏதோ பழைய விவசாயி படத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நான் வந்து மக்கள்கிட்ட போயிருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க போதுதா அவர் சொல்லுவார். எம்ஜிஆர் சொன்னேன், தாய் நம்ம 2 பேரும் சேர்ந்து அபேஷ் பண்ணமே காசு எங்கே வச்சுருக்க, என்கிட்ட கொடு, அது மக்கள் சொத்து, மக்களுக்கு தான் போய் சேரணும் போதா. அவர் அந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டேஜில் வந்து மிமிக்ரி பண்ண விடுவார் அண்ணன். அப்புறம் வந்து கமல் சார் மனைவி அம்மதெல்லாம் சாங்கு உன்னை நான் பார்த்தது வெண்ணிலா வேளையில் உன் நெஞ்சம் என்னோடு அந்த சாங்க்கு டான்ஸ் பண்ணுவேன் நான். அப்போ வந்து இவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் கோபின்னு ஒருத்தர் அச்சன்மலை கோபி இருக்கார்ல, அவர் பாடுவார். அப்போ நான் டான்ஸ் பண்ணுவேன். ஒரு வாட்டி இவர் கச்சேரியில் அப்புறமா பாலண்ண ஒரு வாட்டி பாடினார். ராஜா அண்ணா கச்சேரியில் வந்து மதுரைக்கு போகும்போது உன் பாட்டு வந்துச்சு நீ போய் இப்போ டான்ஸ் பண்ணியான்னு சொல்லுவார். ராஜா அண்ணா வந்து இது வாசிப்பார், காம்பார்கன் வாசிக்கும் போது பாலண்ணன் பாடுறாரு கச்சேரி. அதுக்கு நான் டான்ஸ் பண்ணேன். பாலண்ணன் பாடும்போது அப்புறம் அதுக்கு டான்ஸ் பண்ணேன். அப்புறம் ஜேசஸ் அண்ணன் வந்து மனைவி அமுதலாம் சாங் யூனிவர்சிட்டி ஆட்ரியம் மெட்ராஸில் சங்கர் கணேஷ் சாங், அது ஒரு பெரிய பாக்கியம். பாலண்ணன் பாடினது, டான்ஸ் பண்ணது, ஜேசஸ் அண்ணன் பாடினது, அது மனைவி அமுதலாம் சாங் இருக்குல்ல, அந்த சாங்க்கு. அதுக்கு முன்னாடி அவர் பாட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதுக்குள்ள கணேசனை நிறுத்திட்டாரு. இருங்க அவர் டைலாக் பேசுவார். கமல் வந்து உட்காந்துருக்காரு. ஓகே. கமல்லாம் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ அவங்க டைலாக்லாம் பேசுவார் அந்த மன்மதி லீலை படத்தில். அப்போ அதில் ஒரு டைலாக் ஒன்று வரும். அவர் 10 மணிக்கு வரணும்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட லேட்டாக வந்துடுவார். ஒரு 11:30 மணிக்கு வந்துடுவார். வந்து வீட்டில் சுற்றி பார்ப்பார். அப்படி பார்த்துட்டு ரேக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, என் மேலே கோவமா? அதில் இல்லைங்க, உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன், அதானே பார்த்தேன், என்னை விரும்பாத பெண்களே கிடையாது அப்படி சொல்லி டைலாக் பேசிட்டு அப்புறம் மனைவி அதில் சாங் பாடுவாங்க. அப்போ அதே மாதிரி டான்ஸ் பண்ணுவேன் நான் ஸ்டேஜில். அது மாதிரி ரெகுலர். அது மாதிரி இந்த சங்கர் கணேஷ் கச்சேரியில் இப்போ இவர் ராஜா அண்ணா கச்சேரி, அமர் அண்ணா கச்சேரி, எல்லா ப்ரோக்ராமும் எல்லா இதுலையும் நம்ம சாங்க்கு 2 சாங் வந்துடும். எனக்கு உன்னே நாட் சாங், இந்த சாங் டான்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி நடன நிகழ்ச்சியில் தான் எம்ஜிஆர் அவர்களை சந்திக்கக்கூடிய. கரெக்டாக சொன்னீங்கப்பா. இப்போ அது எப்படி ஒரு எம்ஜிஆர்? ஆமாம், எம்ஜிஆர் கண்ணன் முரளி கச்சேரி. இப்போது கண்ணன் முரளி கச்சேரி இதில் பாம்புகிற ஹோட்டலில். அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து கண்ணன் வந்து பப்ளு உங்கள் பாட்டு போடலாம், ஆர்டிஸ்ட்டில் ஆக்ட் பண்ண. அப்போ அந்த அச்சமில்லை கோபி தான் பாடுறாரு, சாங் பாடுறாரு மனைவி. அப்போ வந்து டைலாக்லாம் பேசிட்டு எம்ஜிஆர் பேசிகிட்டே இருந்தார். டைலாக்லாம் பேசினவுடனே அதே மாதிரி டைலாக் பேசினவுடனே ஆக்ட் பண்ணவுடனே பார்த்து ரசிச்சுட்டு தம்க்கு காட்டினார் 2 வாட்டி. வெரி குட் சொல்லார். அப்புறம் திரும்பி செகண்டு போய் உட்காந்துட்டார். திரும்பி உட்காந்துட்டு வயலில் உட்காந்துட்டு பார்த்து அங்கே திரும்பி பார்த்தாரு எம்ஜிஆர். பார்த்துட்டு வெரி குட் திரும்பி சொல்கிறாரு அங்கேருந்து. அப்போல்லாம் செல்லு கிடையாது இல்லை, அப்போல்லாம் செல்லு இருக்குது, அப்போ செல்லே கிடையாது. எப்படியாச்சும் அவர்கிட்ட போய் அப்போல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்தார். திரும்பி 3ஆவது வாட்டி வெரி குட். ஏன்னா அந்த காலத்தில் என்கரேஜ் பண்ணுவாங்க, அது எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய தலைவர், அவர் சீஃப் மினிஸ்டர் என்கரேஜ் பண்ணுறாரு ஆர்டிஸ்ட். அந்த அவர் எதிரில் நடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது வேணும்ல, அது பாராட்டுறாரு பாருங்க, என்கரேஜ் பண்ணுறாரு. எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தானே அந்த காலத்தில் இல்லை. அப்போ உடனே அங்கிள் நான் வரட்டுங்களா, அங்கே வரட்டும், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அங்கிள். நீ அங்கேயே நான் வரேன் மேலே. ஏன்னா இப்போ நான் போனேன்னா எனக்கு ஒன்று தான் சான்ஸ் கிடைக்கும் ஃபோட்டோ, பட் எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. மனசு பாருங்கள் என்ன மாதிரி மனசு அது. அது வந்தோடனே வந்து மேலே வந்து தோளில் கையை போட்டு
எம்ஜிஆர் சொன்னார், எப்பவுமே தைரியத்தை விட்டாத போதா, தைரியம் தான் உன்னை மேலே தூக்கிட்டு வரும். கட்ஸ் இருந்தால் தான் எதுவும் சாதிக்க முடியும். மக்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் திறமை இருக்குது, பயப்படக்கூடாது, தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். தைரியம் என்றைக்கும் நாம் சாக தான் போகிறோம், புரியுதுங்களா? 6 சாவு 100 சாவு. அதனால் அவர் வந்து என்கரேஜ் பண்ணார் பாருங்க, தைரியமாக பண்ணு, தைரியம் தோளில் போட்டு கை பண்ணார். அது இந்த இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன சார்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வியாலா, வயலுக்கு அடுத்தது இவர். ஓகே ஓகே. இது வந்து 5 ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இதில் வந்து 4 ஸ்ட்ரிங்ஸ் தான், எல்லாத்தையுமே 4 ஸ்ட்ரிங்ஸ் தான் வரும். செல்லோவில் அதில் தான் வந்து 5 ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன். ஏன்னா அது சாப்பாசை டியூன் பண்ணிட்டு 5 ஸ்ட்ரிங் பண்ணலாம். 4 ஸ்ட்ரிங் செல்லம் அதுவும் இருக்குது வீட்டில், அதுவும் இருக்குது. இது வந்து 5 ஸ்ட்ரிங் செல்லம் சாப்பாசை டியூனிங், கர்நாடிக் வாசிக்கலாம். அதில் 4 ஆயிட்டு இது வரும், சரிங்க மேலே போகும். 4 ஆயிட்டு மேலே அடிச்சுன்னு போய்டும். அதில் அடிச்சு வைக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ் சார் ரெண்டு? இது வந்து வயலின், இது வியோல. இதுக்கு அடுத்த ஆக்டிவ், அது ஆக்டிவ். இது தனித்தனியாக கிளஃப் ரீட் பண்ணணும். இதுவும் அந்த கிளஃப் ஜி கிளஃப் ரீட் பண்ணணும். இது வந்து வியோலா கிளஃப், ஆல்டோ கிளஃப், அது பேஸ் கிளஃப், ரெண்டுமே பேஸ் கிளஃப். பியூட்டிஃபுல் சார், அமேசிங். நல்ல கம்போஸ் பண்ண ஏறமான அப்படி கம்போஸ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா மெலடி, நல்ல ஒரு அருமையான மெலடி அண்ட் லிரிக்ஸ். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் ஆடட் டு திஸ். எல்லாம் அவங்க காலத்துல அவங்க சாதிக்கிறாங்க. கண்டிப்பா. அது ட்ரெண்ட் அப்படியே வருது இல்ல, என்ன சொல்றீங்க? கண்டிப்பா. கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் அந்த நாலேஜ் இல்ல. அது ஆமா. இளையராஜா சாரோட மறக்க முடியாத ரெக்கார்டிங்ஸ் பத்தி சொல்ல முடியுங்களா? மறக்க முடியாத ரெக்கார்டிங் அது சூப்பராக இருக்கே நிறையா. ஒரு குரு படம் ஒன்று, மலையாள படம் குரு. அந்த படத்தில் வந்து எனக்கு டபுள் பேஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு 80 பேர் ஆர்கெஸ்ட்ரா, 40 வயலினு, அப்புறம் 20 வியோலோஸு, செல்லோஸ் 10 செல்லோ, 5 டபுள் பேஸ், ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா. அப்படி ஒரு மியூசிக். ஆக்டர் சவுண்ட் கொடுன்னு சொன்னார், அடிச்சு விட்டேன் வயலின். வெரி குட் டேக். அப்போ தான் வருது, இப்போ மிக்சிங் வருது. அப்போ தான் மிக்சிங் ஆரம்பிக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து ஃபுல் டேக் தான் போவோம், எல்லாமே வாய்ஸ் கீஸ் எல்லாம் வச்சு ஃபுல் டேக் தான் எடுப்பாங்க. இப்போ இந்த இதுலேருந்து எல்லாமே மிக்சிங் தான் வருது. அப்போ வந்து வயலுக்கு வாசிக்க சவுண்ட் கொடுன்னு அடிச்சு விட்டேன். அப்புறம் வியோலா மிக்சிங் 20 பேர் இருக்கிறாங்க. அது வியோலா போய் உட்காந்து ஆக்டர் சவுண்ட் கொடு வாங்கிக்கோங்க சவுண்டு வாசி. அப்புறம் செல்லோவில் வாசினா ஆக்டர் சவுண்ட் கொடுன்னு சொல்லிட்டு ஆக்டர் தான் கூடுவார். செல்ல வாசிச்சு அப்புறம் டபுள் பேஸ் அப்படியே வாசிச்சு 10 நாள் போகுது. பெரிய படம் 3 நாள் பொறுத்து அவர் சொல்கிறாரு, ஆக்டர் மதியானம் பிரேக் விட்டுட்டு சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். எல்லாம் வந்து உட்காந்துட்டு ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் ரிஹர்சல்லாம் பார்த்தாச்சு. அவர் விளையாடுறது என்கிட்ட தான் விளையாடுறாரு. ரொம்ப பெட்டு நான் ஷூட்டிங் போலியா அது பண்ணி, ஆனால் படம் எடுக்க நான் ஆக்ட் பண்ணுறேன் நான் சொல்லுவேன். எடுக்கல கண்டிப்பாக எடுக்கலாம் போட்டலாம் சொல்லுவார். அப்போ என்கிட்ட விளையாடுவார். பெரிய பிரசாத் விளையாடுவார். பெரிய பிரசாத் அண்ணங்கிட்ட விளையாடுவார். ஆக்டர் எல்லா கண்ணும் உன் மேலே 3 நாள் ஆயிடுச்சு, டெய்லி 6 கால்ஷீட் வாங்கிட்டு போகிறேன். நீ எல்லாம் 1.5 கால்ஷீட் வாங்கிட்டு போகிறேன். நீ மட்டும் எல்லாம் 4 இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சு 6 கால்ஷீட் வாங்கிட்டு போகிறேன். எல்லா கண்ணும் உன் மேலே இருக்குது. எல்லாருக்கும் ஈவினிங் பிரேக்கில் வந்து கேக் வாங்கி கொடு. எல்லாருக்கும் 100 கேக் வாங்கி எல்லாரும் கொடுத்துட்றாங்க. இளையராஜா சார் கூட மறக்க முடியாத ரீ ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுவீங்க? ரீ ரெக்கார்டிங் சொன்னால் அவர் சொல்ல வேணுங்களா? ஒவ்வொரு ரீலும், ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு ரீலும் ஒவ்வொரு மியூசிக் வரும். அப்படியே ஊற்று மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒரு ரீலுக்கு மாதிரி அடுத்த மியூசிக் இருக்காது, அடுத்த ரீல்லேருந்து வேறு மியூசிக், அந்த மாதிரி டெய்லி வேறு மியூசிக் பண்ணுவார். ஒரு தடவை ஒரு தெலுங்கு படம் ஏவிஎம் மாறால ரீ ரெக்கார்டிங், ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா, பாம்பே ஆர்கெஸ்ட்ராலாம் வந்திருக்காங்க, கோயர்லாம் ஒரு வெஸ்டர்ன் வாய்ஸஸ்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் வயலின்ஸ்லாம் ஒரு 35 வயலின் படம். அப்போ நான் வயலின் வாசிக்கிறேன். அப்போ வயலின் செல்லோ ஒரு 3 செல்லோ, சோம்நாத் டெஸ்மண்ட், அப்புறம் அந்த சாஃப்டர் அங்கிள், அப்புறம் ராண்டி வாசிக்கிறேன். 3 செல்லோ, ஒரு பேஸு, அப்புறம் வயலின்ஸ் ஒரு 30 பேர் வயலின் வாசிக்கிறோம். அப்போ அந்த ஒரு ரீல் ஒன்று பண்ணார். ஃபஸ்ட் ரீல் ஒரு கிரேவியார்ட்லேருந்து வர மாதிரி ஒரு ஷார்ட் ஒன்று, மலையாள ஒரு தெலுங்கு படம்.
ஃபஸ்ட் கிளாஸ் பிராஸ் செக்ஷனு இதெல்லாம் இப்போ பாம்பே பிராஸ் செக்ஷனாக வந்திருக்காங்க இவங்க கோயரெல்லாம் போட்டு அப்படி ஒரு ஓமன் டைப்பில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஹார்மோனியாக நினச்சி பார்க்கல. அப்படி ஒரு பென் சுரேந்தர் அங்கிளுக்கு கீபோர்டெலாம் ஜம்முன்னு அவரு, அப்புறம் விஜய் மேனியல் அவங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய பெரியவெல்லாம் இருக்காங்க, சாய்பாபா எல்லாம் வாசிக்கிறாங்க, எல்லாம் ஃபுல் குரூப்பு. அப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணார். அந்த ரீலுக்கு அப்படி ஒரு லைஃப் கொடுத்துச்சு. அது வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஒரு வாசித்த உடனே ஒவ்வொரு பாட்டு தனித்தனியாக வருது. இப்போ ஃபஸ்ட் வயலின், செகண்ட் வயலின், வியோலோ, செல்லோ எல்லாம் மிக்ஸ் ஆகி, வியோலோ இல்லை இப்போ போடல, அப்போ வெறும் வயலின்ஸ் தான் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் வயலின், செகண்ட் வயலின், தேர்ட் வயலின் அந்த மாதிரி பிரிச்சுட்டார். அந்த மாதிரி பிரித்து அந்த மாதிரி மியூசிக்லாம் கொடுத்துருந்தார். எல்லாம் ஹார்மோனி, பிராஸுக்கு எல்லாம் சேர்த்து. புருஷோத்தமன் சொல்கிறார், ஆக்டர் இதெல்லாம் வாசி, இதான் அடிச்சு விடு, இதை வாசிட்டு சொல்கிறார். அவ்வளோதான். அப்போது அந்த மியூசிக்கு வாசித்தோம்ல, அது அப்படி உள்ளே இறங்கிடுச்சு. உள்ளே இறங்கணுன்னா நமக்கு க்ரியேட் ஆகுது மியூசிக். அடுத்து விட்டா கடவுளை அப்போ அப்படியே கொடுக்குறாரு மியூசிக். அப்படியே வருது, மியூசிக் வருது. டபுள் ஸ்டாப், ட்ரிபிள் ஸ்டாப், பித்தவன் பாக் மொசாட்டு மாதிரி அடிச்சு தூக்கிட்டான் அன்றைக்கி. அப்படி ஒரு விப்ராட்டோ அந்த மியூசிக்கு, அது அதே மாதிரி ஒரு லெவல் கொண்டு போகுது மேலே. அந்த மாதிரி ஒரு ஹார்மோனி இப்போ கொண்டு போய் வாசித்தோன்னே அப்படியே 10 நிமிஷம் வாசிக்கிற கண்ணு மூணுன்னா மியூசிக் வந்துகிட்டே இருக்குது. நரசிம்ம சாரும் பிரபாகரனும் 2 பேரும் இப்படி என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க. திரும்பி நின்று இப்படி ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லை அப்படியே கல் ரெண்டு தலையும் அப்படி இருக்குது. அப்படி பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. எல்லோரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, அப்படியே ரசிக்கிறாங்க. வாசித்து முடிச்சிட்டோன்னே நான் நினச்சேன், நாளைக்கு நம்ம கட்டு நம்ம இல்லை அவர் வாசித்தோட அப்போ பிஸி. இங்கெல்லாம் அங்கெல்லாம் அங்கே 4 இடத்துல இப்போ வாசிச்சுன்னுக்குறோம். இப்போ தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா எல்லாம் ஃபுல் ஸ்விங், ஃபுல் பிஸி. ஆக்டர் அடுத்த படம் ரீகார்டிங் பண்ணுறியா கேட்டாரு. அண்ணா கொடுங்கண்ணா படுறேன் சொல்ல உடனே கொடுத்தோன்னே அப்படி பாராட்டினார். அப்புறம் ரொம்ப ஷாக்கு. வெரி குட் சொல்லிட்டு அப்புறம் அந்த ரீல் முடிஞ்சோடனே உள்ளே வந்தாங்க உத்தம் சிங், அவரும் வந்தாங்க. இஸ் ஆல்சோ பெஸ்ட் வயலினிஸ்ட் பாம்பேயில். அவர் வந்து நேராக வந்து கட்டி பிடிச்சிட்டு, செல்வராஜ் ஃபண்டாஸ்டிக் ஸ்டோன், யுவர் வெரி குட் டோன், விபரோட்டோ ஃபீல், யுவர் கம்போசர் வெரி குட் எக்ஸ்பிரஷன். ராஜா கை காட்டினார் சார், தமிழில் பண்ணார். வெரி குட் எல்லாரும் பாராட்டினாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல நடிகரும் கூட, நிறைய படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் எப்படி அமைஞ்சது? ஆமாம் சார், ஒரு 20 பிக்சர்ஸ் ஆக்ட் பண்ணேன், ஹீரோ ஆக்ட் பண்ணேன். அதில் வந்து 1 டசன் ஹீரோன் ஆக்ட் பண்ணாங்க கூட ஒரே படத்தில். ஆமாம், இல்லை ஒரே படத்தில் இல்லை, ஓகே, நிறைய படத்தில். அம்பிகா ஆக்ட் பண்ணாங்க. அம்பிகா, குயிலி, வனிதா ஸ்ரீ, லாவண்யா எல்லாம் ஆக்ட் பண்ணாங்க. ஜொரசார் படத்தில் பாதை மறுநாள் படம் அதில் ஆக்ட் பண்ணேன். அது சங்கர் கணேஷ் அண்ணா வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு. அதில் ஒரு நானும் வனிதாவும் ஆக்ட் பண்ணது. அப்புறம் நம்ம இளைய தளபதி இருக்கார்ல விஜய், ஆமாம், அவங்க அப்பா டைரக்ட் பண்ணார் ஒரு படம், இதையும் பேசிக்கிறது படம். அதில் வந்து நல்ல கேரக்டர் அம்பிகா கூட ஆக்ட் பண்ணேன். அதில் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் வந்து பாலன்னு எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு. அவர் கச்சேரியில் டான்ஸ் பண்ண உடனே அப்போ அது சிப்பிக்கல் முத்து கமலா சார் ஆக்ட் பண்ணுறாரு படத்தில். அந்த கே விஸ்வநாத் சார் படம். அதுக்கு அடுத்த படம் வந்து சொன்ன கமலம் படம் எடுக்கிறாரு. அதில் வந்து வெங்கடேஷ் ஆக்ட் பண்ணுறாரு. வெங்கடேஷ் அதில் ஒரு வயலினிஸ்ட் கேரக்டர் வேணும். அவர் வந்து கமலாசன் சார் போடலான்னு சொல்லி அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, எனக்கு ஒரிஜினலாக வயலின் வாசிக்கிற ஆள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். அப்போ அவர் சொன்னார், அதுக்கு முந்தின நாள் வந்து பாலன்னு பாடினார். அதுக்கு நான் ஆக்ட் பண்ணேன் ஸ்டேஜில். அதனால் இவர் வயலினிஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு வாட்டி. பிரசாத் ஸ்டுடியோ ஃபோன் பண்ணோன்னா எம்எஸ்சி சார் இந்த ரெக்கார்டிங் வாசிச்சிட்ருக்கேன். அப்போ போய் ஃபோன் பார்ப்பேன். அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, ஸ்டுடியோ பின்னாடி தான் இருக்கும், இன்ஜினியர் ரூம் பின்னாடி. ஒரு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க பாருங்க. நான் வயலினிஸ்ட் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலு இருக்கார், பாலு சந்துருன்னு 2 பேர் இருக்காங்க. அதில் பாலு தான் ஃபோன் பண்ணுறாரு சொல்லிட்டு, சொல்லுங்கள் பாலு எப்படி இருக்கீங்க, அவரையோன்னு பேசினேன். இல்லைப்பா நான் பாலு அண்ணா பேசுகிறேன்னு சொன்னார். அண்ணா சொல்லுங்கண்ணா, நீ ஒரு தெலுங்கு படத்தில் ஆக்ட் பண்ணணும், வயலினிஸ்ட் கேரக்டரு, நல்லா அது கே விஸ்வநாத் சார் டைரக்ட் பண்ணுறாரு. ஓகே நான் பண்ணுறேண்ணே. தெலுங்கு பேசுவேன்ல சொன்னார். கொஞ்சம் బాగా వచ్చిందండి అన్ని పిక్చర్ ప్లేస్ చేస్తారు కదా అని சொல்லி அது போதும், அதை வச்சு ஆந்திரா ஃபுல்லாக கலக்கிடுவேன் இல்லைன்னு சொல்லிட்டார் அவர். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாம் பேசுவாங்க. நான் கொஞ்சம் அதே மாதிரி சிவாஜி சாரோடைய நடிச்ச அனுபவம் எப்படி? ஆமாம், சிவாஜி சார் கூட அது வந்து இவர் கலைஞான சார். ஃபஸ்ட்டு டே வந்து ஷூட்டிங் சாரதா ஸ்டுடியோ, இது கற்பகம் ஸ்டுடியோவில் ஒரு 500 பேர். ஃபஸ்ட்டு சீனே வந்து ஒரு இது கல்யாண சீன் எடுக்கிறாங்க, ராமர் கல்யாண சீன் எடுக்கிறாங்க. ஒரு 500 பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதில் நம்பியார் இருக்கார், ஒரு சிவாஜி சார், அப்புறம் கேஆர் விஜய், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. காலைல 6 மணிக்கு வந்துட்டார். ராஜரிஷி இல்லையா படம்? ராஜரிஷி படம். கரெக்டாக சொல்கிறீங்களே, அதுதான் அந்த படத்தில் ஃபுல்லாக வந்துட்டாங்க.
வந்து ஆர்டிஸ்ட்லாம் காலைல 6:30 மணிக்கு வந்துட்டுருக்காரு சிவாஜி சார்ல எல்லாம் வந்துட்டாங்க, நம்பி எல்லாம் உள்ள இருக்காங்க. எனக்கு மேக்கப் போட்டுக்கினே இருக்கிறாங்க. மேக்கப் யார் பெரிய எம்ஜிஆர் போட்டு இவர் பீதாம்பரம் சார். பீதாம்பரம் சார் தான் பி வாசு அவங்க பி பி வாசுடைய அப்பா கேமரா இவர் மேக்கப் பண்ணு. அவர் என்ன ஜட்டியோடு நிற்க வச்சுட்டார். காலைல 5:30 நிற்கிற நாள் ஃபுல் மேக்கப் ப்ளூ மேக்கப் போட்டு ஃபுல்லாக நிற்க வச்சுட்டு அசிஸ்டன்ட் ஆட்லாம் வந்து சார் ரெடி ஆச்சா சார் ரெடி ஆச்சா பிடிச்சி திட்ட யாரும் வரக்கூடாது, நான் சொல்லும் போது வர போங்கடான்னு சொல்லிட்டு திட்ட அவர் கத்துற பெரிய மேக்கப் பண்ணல. அவர் சொன்னோன்னே கரெக்டாக 10:30 மணி 11 மணி ஆயிடுச்சு. எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சிவாஜி சார் வெயிட் பண்ணிட்டுருக்காரு எல்லாரும் ஆர்டிஸ்ட்லாம். நான் 11 மணிக்கு எனக்கு விக்கெல்லாம் வச்சு எல்லாம் ஃபுல்லாக ஷேவ் பண்ணி ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு நான் போனேன். போயிட்டு சிவாஜி சார்கிட்ட நான் நின்றுருந்தேன். அங்கிள் குட் மார்னிங் அங்கிள். வணக்கம் அங்கிள். நீதான் ராமனா அப்படின்னு கேட்டார். நீதான் ராமனா அப்படின்னு பார்த்தாரு. அங்கிள் பார்த்தா தெரியலையான்னு கேட்டார். சொன்ன உடனே அவர் பக்கத்தில் லவ்யார் சிரிச்சிட்டாரு. சிரிச்சுன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஷேம் ஆயிடுச்சு. சிவாஜி சாருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு சரி டைலாக்லாம் பேசுவியா சொன்னார். அங்கிள் ஹீரோ ஆக்ட் பண்ணிட்டேன் அங்கிள். அடுத்த டைலாக் அடுத்தது அடிச்சு விட்டேன். வடமாலாம் ஹீரோ ஆக்ட் பண்ணி நிறையா பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நம்பியார் டே கணேஷா சும்மா இருடா, சின்ன பையன் கிட்டே இருக்கிற வாயை கொடுக்குறேன் நீ. அவர் சொல்கிறார் கணேஷ் இவர் சொல்கிறாரு சின்ன பையன் இருக்கிற வாயை கொடுக்குறேன் நீ சொன்னார். அதில் அப்புறம் பார்த்தோன்னே அந்த இது ரொம்ப பிடிச்சிச்சு அவருக்கு. கமல்ஹாசன் சார் அவர் எனக்கு பாட்டு பண்ணார். இதில் ஹேமாமாணி கல்யாண மண்டபம் இருக்குல்ல, அங்கே ஒரு சங்கர் கணேஷ் அண்ணன் கச்சேரி. அப்போ அவர் வந்து உட்காந்துருக்கா, ஸ்ரீதேவி வந்திருக்காங்க, ஸ்ரீதேவி இருக்காங்க, அப்புறம் ஸ்ரீபிரியா எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருக்காங்க. பெரிய ப்ரொடியூசர் ஒரு கல்யாணம். அப்போ கமல் சார் வந்தோடனே இந்த அளவுக்கு வந்துட்டுன்னா சங்கர் கணேஷ் அண்ணன் என்ன ஃபீல்டில் அப்படி கொண்டாந்தாங்க. எல்லா மியூசிக் என்ன என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாருமே சந்திரபோஸ் எல்லாமே தேவாண்ணன் எல்லாமே எல்லா மியூசிக் டேரக்டருமே என்கரேஜ் பண்ணாங்க. அதில் அவருக்கு இதில் கச்சேரியில் பாடுறேன்ல, அப்போ அவர் சொன்னார் கமல் சார் வந்து உட்காந்துருந்தார். எங்கள் ட்ரிப்பில் ஒரு கமல் இருக்காரு சொன்னோன்னா கமல்ஹாசன் அப்படி பார்த்தார். அவர் ஸ்ரீதேவி எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த டைலாக் பேசினேன். அந்த சேம் டைலாக் கமல் சார் பார்த்துட்டு வீட்டில் இந்த மன்மதிலையில் வந்து அந்த டைலாக் பேசணும் அப்படியே அவர் பார்த்துட்டு அவரை பார்த்தா இப்போ பேசினேன். பக்கத்தில் ஸ்ரீதேவி உட்காந்துருக்காங்க. ரேக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, என்ன அப்படி உட்காந்துருக்க, என் மேலே கோவமா? அதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு, அதை நான் பார்த்தேன். என்னை விரும்பாத பெண்ணுகளே கிடையாது சொல்லிட்டு நான் சாங் வரும். சாங் வந்து பாடினோடனே அப்படி கமல் சார் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். அப்படியே ஆஃப் அதே மாதிரி டைலாக் பேசிட்டு ஆக்ட் பண்ணோன்னு சாங்கு மனைவி அமைவதெல்லாம் சாங்கு அதில் ஆக்ட் பண்ணோடனே அப்புறம் வந்துட்டு அவர் சாங் முடிஞ்சோடனே மேலே வந்து ஷேக்கன் கொடுத்துட்டு போனார். கமல் சார் என்கரேஜ் பண்ணிட்டு போனார். அதை பார்த்துட்டே இருந்தார். யார் பக்கத்தில் இல்லை, ப்ரொடியூசர் டேரக்டரில் இருக்காங்க எம்ஏ காஜா. அவர் வாரத்துக்கு ஒரு படம் எடுப்பார். அப்போது ஒரு விடுகதை ஒரு தொடர் கதை அந்த மாதிரி நிறைய படம் வாரத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ தெருவிளக்குன்னு படம் ஒன்று இது பண்ணுறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு எம்ஏ காஜா சார் பார்த்துட்டு இவர் போல நல்லா ஜம்முன் பண்ணுறாரு சொல்லிட்டு உடனே கச்சேரி முடிஞ்சோடனே நேரம் வந்தார். அவரே இப்போ எம்ஏ காஜா சார் வந்தார். நாளைக்கு கையில் கார்டு கொடுத்துட்டு போயிட்டார். நேராக நான் இது உட்லண்ட்ஸ் எதில் சாரதா லாட்ஜின்னு இருக்குது, அங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கார்டெலாம் கொடுத்து போயிட்டார். அடுத்த நாள் காலையில் போனோடனே உள்ள இவருக்கு கங்கைமன் சார்லாம் உட்காந்துருக்காங்க. அதில் சாங்கு இதெல்லாம் கம்போஸ் பண்ணிட்டுருக்காங்க. கம்போஸிங் இதெல்லாம் போயிட்டுருக்கு. கங்கைமன் சார் இருக்கார். அப்போ அவர் போடையா ஒரு கடிதாசி தல வீணா விளையாட்டு அந்த சாங் வந்து இந்த பாட்டு வந்து அண்ணன் பாடிட்டோம். ராஜா அண்ணன் பாடின அவர் சொல்கிறார். இன்னொரு சாங் மதுரை பக்கம் ஓ மச்சான் ஒரு மச்சானும் தான் கண் வச்சான் பாரு அட அவளுக்கு என்ன மேல போல என்ன மயக்கி புட்டா மைக்கானாரு கை தொட்டா நெய்யாட்டும் நான் உருகி போனேன். அப்படி ஒரு சாங் அந்த சாங் வந்து சரி யார் கொடுக்கலாம் எம்ஏ காஜா சார் பேசிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொன்னார் வாசு கொடுத்துடலாம், வாசு பாடுவார். நான் சொன்னேன் சார், நான் டக்குன்னு பக்கத்தில் இருந்தேன். சார் நேற்று கமல் சார் வந்தாங்களே, அவர் பாட வைக்கலாம் சார், நல்லாயிருக்கும் சார். ஆமாம்ல உங்களுக்கு நல்லா பேசிட்டு போனார்ல. உடனே அவர் கமல்ஹாசன் சார் பேசி அவர் வந்து அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். பேசிட்டு உடனே பேசினாங்க. அவர் பேசினோடனே இது மாதிரி சாங் பாடணுன்னு கேட்டேன். நான் வேறு யாருக்கும் பாடுறது இல்லைங்க, நான் ஆக்ட் பண்ணிட்டு நானே பாடிக்கிறேன்னு அவர் சொன்னார். இல்லை சார், நேற்று நீங்கள் வந்து பாராட்டினீங்களே, ஒரு தம்பியை பாராட்டினீங்களே நேற்று, நல்லா ஆமாம் நல்லா பண்ணார் வெரி குட் நல்லா பண்ணார். எத்தனை மணி வரணும்? உடனே கங்காமன் யார் மியூசிக் கேட்டு கங்காமன் சொன்னோடனே
எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த வந்து எஸ்பி சைலஜாவும் இவங்களும் பாடினாங்க, பாடி கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் பாக்கியம். கமல் சார் வந்து வந்து பாடிட்டு போனாலும் நினச்சி கூட அவர் மேலே அவ்வளோ பிரியம். அதே மாதிரி ரஜினி சார் பிரசாத் இது ஏவிஎம் ஆர்ஆரில் நீயா படம் ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு சங்கர் கணேஷ். அப்போ ரஜினி சார் வந்து வேறு ஏதோ இவர் 3 முடிச்சுட்டு அந்த படம் ஏதோ நடக்குது, அவர்களும் இது நடக்குது. கமல்ஹாசன் சார் ரஜினி 2 பேரும் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவர்களெல்லாம் ஆக்ட் பண்ணுறாரு, கமல் சார் ஆக்ட் பண்ணுறாரு, டிஎன் பாலு டைரக்ட் பண்ணுறாரு, அவர் ஷூட்டிங் இருக்குது. இங்கே பாலச்சந்திரன் சார் டைரக்ட் பண்ணுறாரு சொன்னால் ரொம்ப ஆசை. சரி போய் இந்த இது மியூசிக் சொன்னால் அப்புறமா 1 hour 10 வாங்கன்னு சொன்னோன்னே நாங்கள் வந்துட்டோம். நேராக போயிட்டோம். ஃப்ளோரில் நடக்குது, பாலச்சந்திரன் சார் நடக்குது, உள்ளே போட்டுட்டாங்க. ரஜினி சார் வெளியே உட்காந்துருக்காரு. நான் எனக்கு தெரியாது, அவர் அப்போ புல் தலைவர் லான் இருக்கும் அதில். நான் அப்போ அப்படி போயிட்டுருக்கேன். என்னை பார்த்தோன்னே நேராக ஓடி வந்தாருங்க ரஜினி சார். ஓடி வந்து ஷேகன் கொடுத்தாரு. உங்கள் ஃபோட்டோ பார்த்தேன், ஆல்பம் பார்த்தேன், இதில் பாலச்சந்திரன் ஆஃபீஸில் பார்த்தேன். நான் பாலச்சந்திரன் சார்கிட்ட சொல்கிறேன், நான் கமல் மாதிரி இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு தரேன் சொல்கிறேன்னு சொன்னார். அந்த ஒரு வாய்ப்பு ரஜினி சார். அதுக்கப்புறம் வீரா படம் ரீரெக்கார்டிங் சமயத்தில் அப்போ மீட் பண்ணோம். அப்போ நான் உள்ள ஏவிஎம் ஆர்ஆர்லேருந்து வெளியே வந்தோடனே, என்ன இருக்கீங்க, நடிச்சிட்டு இருக்கீங்களா கேட்டார். சார் ஆமாம் சார் நான் நடிச்சிட்ருக்கேன் சார். அப்போ வந்து வள்ளி படம் எடுக்கிறாரு. உடனே கூப்பிட்டு சொன்னார், அந்த படத்துக்கு சொல்லுங்கள் வள்ளி இதுக்கு சொல்லுங்கள். உடனே அந்த மாதிரி ஒரு அஃபெக்ஷன் எல்லாமே. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேருங்க? இது பேர் செல்லோ. ஸோ இதுதான் ஆக்சுவலி உங்கள் ஆஸ்தான பேர் செல்லோ. ஆமாம், செல்லோ சொல்கிற பேர் சொல்லுவாங்க. அது வந்து வயலின். இது எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிங்க நீங்கள்? இல்லை லைக் அப்படியே ஒரு வயலின் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கற்றுக்கிட்டே வந்துடலாம் நீங்கள். ஆமாம், எது டிமாண்ட், இப்போ ஒரு வயலின் வச்சுருந்தாங்க, அப்புறம் வியோலா டிமாண்ட் வந்தது, டிமாண்ட் கற்றுக்கிட்டோம் அவ்வளோதான். அந்த கிளஃப்லாம் ரீட் பண்ணி அதை டிமாண்ட் பண்ணோம். அப்புறம் செல்லோ, அப்புறம் டபுள் பேஸ். இது ஃபேமிலி மாதிரி, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி. இதில் ஏதாவது கொஞ்சம் வாசி காட்டுங்க. இதில் வந்து இது வந்து 5 strings செல்லோ. ஆக்சுவலி 4 strings செல்லோ இருக்குது அதுக்கிட்ட. இது 5 strings செல்லோ. இது வந்து கிளாசிக்கல் கர்நாடிக் வாசிக்கிற மாதிரி, கம்மக்கெல்லாம் கொடுத்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதில் வந்து ஒரு ஃபியூஷன் கர்நாடிக் ஃபியூஷன் மாதிரி. அமேசிங் சார். ஸோ இதில் எனக்கு எப்படின்னா ஒரு ஆசைன்னா, நான் ஒரு சில சீக்வன்ஸ் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சொல்லுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரன்னிங், ஒருத்தவங்க 2 பேர் ஓடுறாங்க, ஒருத்தர் வில்லன் வந்து சேஸ் பண்ணிட்டு ஹீரோ சேஸ் பண்ணிட்டு போகிறார், அதுக்கு எப்படி வாசிக்கிறது? இதில் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஹாரர் சீன், ஹாரர் பண்ணலாம். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பேய் மிஸ்கின் படம் அவருக்கு ரொம்ப பிடிக்காது. இந்த செல்லோன்னா அவருக்கு ரொம்ப உயிர் மிஸ்கின் சார். ஸோ ஒரு பேய் படம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பேய் படத்தை நீ பயப்படாமல் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை மியூசிக் கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு பயம் போயிடுவாங்க. இப்போதான் அதோடைய இம்பாக்ட் தெரியுது. இதுதான் எவ்வளோ ஆட் ஆன் கொடுக்குது ஒரு மியூசிக் தான். அது ஏன்னா ஃபுல்லாக தியேட்டரில் ஒரு 25 ஸ்பீக்கர் இருக்குதுல்ல, இது ஃபுல்லாக வரும். நம்மளுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோ எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப
இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்தோன்னு ஞாபகம் வருது குண்டு கல்யாணம் சார் தான். ஆமா மெல்ல திருந்தது படத்துல வந்து அழகா அவள் பெருசு உன் சைஸுக்கு தூக்கிட்டு வந்துட்டியடா அப்படின்னு ஜிகேவி சார் சொல்லுவாங்க. கரெக்ட் ஜிகார்னா சொல்லுவார். இவ்வளவு பெரிய டபுள் பேஸ் இதான் வந்து உங்க ஆர்கெஸ்ட்ராவுக்கு பேக் போன். ராஜான்னா இது டபுள் பேஸ் இல்லாமல் சாங்கே பண்ண மாட்டார், ரீரெக்கார்டிங் பண்ண மாட்டார். ஏன்னா பேஸ் டெப்த் உங்களுக்கு பிக்சரில் டெப்த் கிடைக்கிறது உங்களுக்கு இந்த பேக் போன். ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் பேக் போன் இல்லை? அது மாதிரி ஒரு அந்த டெப்த் இருந்தால் தான் உங்களுக்கு மீதி ஆர்கெஸ்ட்ரேஷன் மீதியெல்லாம் வரும். கண்டிப்பாக. ஒரு 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 ஷோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு பாடலுக்கு ரஹ்மான் சார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் அஞ்சலி சாங் நினைக்கிறேன். எஸ்பிபி சார் பாடுறாங்க, இன்னொரு பக்கம் சாக்ஸ் ராஜு சார் வாசிக்கிறாங்க, ரோஷினி பாடுறாங்க. நீங்க ஃப்ரண்ட்ல இந்த டபுள் பேஸ் இதுல வந்து வச்சிருந்தீங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் வாசி காட்டுங்க. மெதுவாக மூவ் ஆகும். சேஸ் பண்ணாக்கும். அப்படி சவுண்ட் வரும். பம் எல்லாம் சேர்ந்து வாசிப்பாங்க 10 பேரும். இவ்வளோ நேரம் உங்களுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸும் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. அண்ட் சொல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் நீங்கள் பண்ண சாதனைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் வரும் வாரங்களில் நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக இன்னொரு தடவை சந்தித்து நம்ம மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லுவோம். எங்களுக்கு எங்களுடைய ஆதன் சினிமாவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு இன்டர்வியூ, இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இத்தனை ஃபேமிலி இருக்குன்ட்டுலாம் காமிச்சு நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை ஷேர் பண்ணதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றி. மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃபேன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், த பியூட்டிஃபுல் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஆதன் டிவி நேயர்களுக்கு நான் ரொம்ப நன்றி. ஆதன் டிவி நம்ம கெவின் சாருக்கு, நம்ம சார் எல்லாருக்கும் நன்றி. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஓகே, பாய் பாய் பாய்.